ரத்னவேல் சொல்லுங்க, இப்ப நீங்க எந்த பள்ளியில இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கு? அந்த பள்ளியினுடைய தேர்ச்சி சதவிகிதம் எல்லாம் எப்படி இருக்கு? சொல்லுங்க ரத்னவேல். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளி மாணவி வைஷாலி மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். தற்போது இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய வைஷாலி தற்போது இங்கு இல்லை என்றாலும் அவர் டெல்லியில் உள்ளார். இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் இவர் 2ஆம் இடம் பெற்றுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது வைஷாலி 498 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். அதாவது தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 பாடங்களில் 99 மதிப்பெண்களும், மீதமுள்ள அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று சென்டம் பெற்றுள்ளார். இது குறித்து அவர்களுடைய தலைமை ஆசிரியர் பேசலாம். இப்போ ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க இந்த பள்ளி மாணவி வைஷாலி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களோட பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட கிருபையினாலையும் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் ராமகிருஷ்ணன் சாரோட அந்த என்கரேஜ்மெண்ட்னாலையும் டெடிகேட்டட் டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் கொடுத்த அத்தனை ரிவிஷன்லயும் எல்லா குழந்தைகளுமே ரொம்ப மாணவர்கள் எல்லாம் அதுல கோஆபரேட் பண்ணி அதனால நிறைய மதிப்பெண்கள், அதாவது 400க்கு மேலேயே நிறைய பெறும். 450க்கு மேல கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு மேலேயும் இந்த மாணவி அதிகமான கோஆபரேஷனால இந்த 498 மார்க் எடுத்து இந்த 2ஆம் இடத்தை பெற்றது ரொம்ப மிக மகிழ்ச்சியாக உள்ளது. எங்க ஸ்கூல் ஆக்சுவலா ஆல்ரவுண்டரா ஒரு குழந்தையை பார்க்கணும், ஒரு மாணவர்கள் உருவாகணுங்கிறதுல ரொம்ப அதுல தீவிரமா இது பண்ணிருக்கோம். எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் இந்த மாணவி நிறைய மாணவர்களும் அது மாதிரி முதல் இடம் நல்ல பெருமையை பெற்று தந்திருக்காங்க. இது கடவுளுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தற்போது வைஷாலிக்கு பாடம் நடத்திய தமிழ் பாடம் நடத்திய ஆசிரியர் ரமா நம்மிடம் இருக்கிறார். இந்த மாணவி வைஷாலி குறித்து அவங்களும் கேட்கலாம். நீங்க அவங்க பாடம் நடத்திருக்கீங்க தமிழ் படத்தை எப்படி படிப்பாங்க? பொதுவா அந்த மாணவி மத்த ஸ்டூடண்ட்ஸ் எப்படி டிஃபரெண்டா இருப்பாங்க? பொதுவா அவளை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடம் இல்ல எந்த பாடத்திலுமே அவளுக்கு ஆர்வம் அதிகம். நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னா உடனே கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, அதை செய்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் அவளுக்கு அதிகமா உண்டு. பாடம் அப்படிங்கறத தவிர்த்து மற்ற பிரிவுகளிலுமே அவளுக்கு ஆர்வம் அதிகமாக உண்டு. அதாவது அறிவியலை பற்றியோ இல்ல மருத்துவத்தை பற்றியோ தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அவளுக்கு அதிகமா உண்டு. நம்ம என்ன சொல்றோமோ அதை உடனே செய்து பார்க்கணும். ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னா உடனே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வம் அவகிட்ட அதிகமாவே உண்டு. அதனால பொதுவா நான் வகுப்பறையிலே மாணவர்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னா, படிப்பை தாண்டி மத்ததையும் நம்ம கத்துக்கணும். படிப்புல மட்டும் ஆர்வம் இருக்க, படிப்பு ஒரு பகுதினால அதோடு சேர்ந்து மத்ததெல்லாம நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடியல தான் நான் இருந்திருக்கேன். அதனால என்னுடைய பகுதி அப்படின்றத விட மாணவர்களுடைய பகுதி தான் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்குன்னு சொன்னா, அவளுடைய ஆர்வம், அவருடைய அந்த விடாமுயற்சி அதுதான் இந்த அளவுக்கு அவளை மேல கொண்டு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர், அதாவது அந்த மாணவி படிப்பில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா விதத்திலும் அந்த வைஷாலி அவர்கள் திறம்பட செயல்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர்.